ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்ஷிதா ஃபேமிலி லாஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்க சூப்பராக வந்து பேசினாங்க. ஆனால் அவங்க பேசுகிற பாதி தமிழ் நம்மளுக்கு புரியலை. அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க, நீங்கள் பேசுகிற பாதி தமிழ் எங்களுக்கு புரியல அப்படின்னு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்களுக்கு சொல்லும்போது பிக் பாஸ் வந்துட்டு வழக்கம் போல் முரண்பாடு அந்த விஷயத்த கொடுத்தார். ஸோ அதில் நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னும் போது அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஜாக்லினை பிடிச்சாங்க. செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. ஜாக்லின் என்னடா அது நம்மக்கிட்ட வராங்களே அப்படின்னு. ஏன்னா ஜாக்லின் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அன்ஷிதா அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஜாக்லின் நீங்கள் வந்துட்டு அவங்க பாசம் வச்சு கேம் விளையாடுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, பட் அஞ்சு அப்படி கிடையாது. அவள் கேரக்டர் எப்பயுமே அப்படி தான். 20 நாள் வேணால் நடிக்கலாம், ஆனால் மற்ற நாள் அவள் நடிக்க முடியாது இல்லையா. அது வந்துட்டு அப்படி தான். கோவம் வரும், ஆனால் கோவம் வந்தால் பேசுவா. அப்புறம் திரும்ப உங்ககிட்டே வந்து நல்லா ஜாலியாக பேசுவாங்க. உங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விடுவா. அதனால் நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்கன்ற மாதிரி சூப்பராக வந்து சொன்னார். பட் நம்மளுக்கு தெரியும், அதாவது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி அன்ஷிதாவை அவங்க அண்ணன் விட்டு கொடுப்பாரா? ஏன்னா அன்ஷிதாவோட உலகமே வந்துட்டு அண்ணனும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க. நிறைய நேரங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெஃப்ரி பேரை தான் அதிகப்படியாக தங்கச்சி சொல்கிறான், என் பேரை சொல்லவே மாட்டான் அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக வேறு சொன்னார். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவர் விட்டு கொடுக்க மாட்டார். பட் இருந்தாலும் அவங்க பண்ணுறது நம்மளுக்கு கண் கூட தெரியுது. ரெண்டாவது வந்து மஞ்சரியை தாக்கினார். அந்த ஊட்டி விடுற மேட்டரை வச்சு சொல்கிறாரு. எதை ஊட்டி விடுற மேட்டரை சொல்கிறான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த ஊட்டி விடுறதை பற்றி பேசுனீங்க, அவள் அப்படித்தான் இருக்கா, அவள் அந்த மாதிரி தான், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, தப்பாக நினச்சிக்க வேணான்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு தமிழ் ஃப்ளூயண்ட்டாக இருந்தால் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் தமிழ் தெரியாத ஒரு காரணத்தெல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு முரண்பாடு வந்துட்டு மஞ்சரி அண்ட் ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் நம்ம அன்ஷிதா வச்சு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட முரண்பாடு இருக்குது. ஒரு சில பேர்கிட்ட தவிர விஜய் சேதுபதின்றப்பாங்க, விஜய் சேதுபதிக்கிட்டேயும் வந்து முரண்பாடு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜய் விஷால் அருண் இந்த குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட எப்பயுமே அவங்க சண்டை போட மாட்டாங்க. முத்துக்குமரன்கிட்டையும் பாதி சண்டை போடுவாங்க, பாதி சண்டை போட மாட்டாங்க. பட் மற்ற எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வன்மத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாரம் கண்டிப்பாக வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் 99.99% இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனாலும் வந்துட்டு இந்த அன்ஷிதா ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி, இல்லை அன்ஷிதா போகக்கூடாது, ரொம்ப நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்தை பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் முன்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் வருங்க அன்னை தெரசா மாதிரி, அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டாப் அவங்க இருந்திருப்பாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களாம் அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாதையில் தேர்ந்தெடுத்து இப்போ வெளியே போகிற நிலைமையில் இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.